இந்த படத்தோட டைரக்டர் 2 ஊர்க்காரங்களோட மைண்ட் செட்டை ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்காரு. ஒருத்தர் வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வேலை தேடி வராரு. அந்த வேலை அவருக்கு கிடச்சிதுன்னா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அந்த வேலைக்கு போகக்கூடிய பாதை ஒரு பாலைவன பாதை. அதனால் அவர் ஒரு கேபை வாடகைக்கு புக் பண்ணிவிட்டு போகிறாங்க. போகிற வழியில் 2 பேருக்கு ஒரு பிரச்சனையாகுது. அதுக்கப்புறமா அவர் வெளியூர்காரர் வந்து அங்கே ஒரு பளபளன்னு ஏதோ கல் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. 2 பேரும் அதை தோண்டி பார்க்குறாங்க. அதை பார்த்தா ஒரு தங்க புதையல். அது கையில் எடுத்தால் வரல, மெஷினை வச்சு தான் எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ அவருக்கு அந்த வேலை முக்கியம் இல்லை, இந்த தங்கமே கிடச்சிடுச்சு. ஸோ இது தங்கத்தை விற்றாங்கன்னா 2 பேரும் கோடீஸ்வரர்கள். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து ஒருத்தர் உள்ளூர்காரர், இன்னொருத்தர் வெளியூர்காரர். இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது, அந்த மலையை எடுத்தாங்களா இல்லையா, அதை பற்றி கதை தான் இது. இந்த கதை ஜியோ ஹாட்ஸ்டாரில் 4 லாங்குவேஜஸில் இருக்குது. படத்தோட பேர் கோல்டு.